அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் தழைத்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் தழைத்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பாத தர்மம் இங்கு செழித்திடவே வேண்டும். தரணியில் போர்களற்ற புது உலகம் பூக்க வேண்டும். உலகில் மக்கள் எல்லாம் ஒத்திசைந்து ஓர் குடும்பமாய் உரைகின்ற பொதுமை வேண்டும். தரணியிலே போர்களற்ற புது உலகம் பூக்க வேண்டும். உலகில் மக்கள் எல்லாம் ஒத்திசைந்து ஓர் குடும்பமாய் உரைகின்ற பொதுமை வேண்டும். இப்போதே மண்ணுலகம் விண்ணுலகாய் மலர்ந்திட நீ அருள் புரிதல் வேண்டும். எப்போதும் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. எப்போதும் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். என்னை ஆட்கொண்ட அருட்கடலே அருளாலா. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். இறை கருணை பெற்ற அருளாளர்களே, அனைவரையும் நாம் வாழ்த்தி மகிழ்கின்றோம். சில அன்பர்கள் தொடர்பு கொண்டு இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது என்றெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறீர்களே. எது தர்மம்? தர்மத்தை எப்படி அறிந்து கொள்வது? தர்மத்தினுடைய பேருண்மை என்ன என்று கேட்கிறார்கள். பொதுவாக தர்மத்தை அறிந்து கொண்டால், தர்மத்தை அறிந்தவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்களாக ஆகிறார்கள். வேதம் கற்றவர்கள், உபனிடத்தை கற்றவர்கள், திருமந்திரத்தை தெரிந்தவர்கள், திருக்குறளை ஆழ்ந்து படித்தவர்கள், இதிகாசங்களையும் புராணங்களையும் புரட்டி புரட்டி அதனுடைய பொருள்களையெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள், கீதையை படித்தவர்கள், பைபிளை படித்தவர்கள், குரானை ஓதியவர்கள், புத்தத்தை பற்றி புரிந்து கொண்டவர்கள் என்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவங்களையும் தத்துவார்த்தங்களையும் அறிந்து கொண்டவர்கள்தான், தெரிந்து கொண்டவர்கள்தான் தர்மத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். தர்மத்தை அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் ஒரு
மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. தர்மத்தினுடைய சூட்சுமங்களை எல்லாம் புரிந்து கொள்வது என்பது அது ஞானம் பெற்றவர்களுக்குத்தான் உரியதாக இருக்கிறது என்பதான சிந்தனைகளும் மனப்போக்குகளும் தான் மனித சமுதாயத்திலே ஆழ்ந்து கிடக்கிறது. ஆனால் உண்மையில் தர்மம் என்பது மிக எளிதானது. தர்மம் என்பது மிக மிக அனைவராலும் அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. உண்மையில் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தர்மத்தை அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மனிதன் பிறப்பெடுக்கின்ற பொழுதே, இந்த உலகத்திற்கு மனிதனை பிறப்பித்து அனுப்புகின்ற பொழுதே இறைவன் எல்லா மனிதர்களுக்குள்ளும் தர்மத்தை பொதித்து வைத்துத்தான் இந்த உலகத்திலேயே பிறக்கச் செய்கிறான். இதுதான் உண்மையாக இருக்கிறது, பேருண்மையாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் தர்மம் தெரியும். அவர்கள் வேதங்களை படித்திருக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் திருமறைகளை படித்திருக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் அறநூல்களையெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, படித்தவர்களாக படிக்காதவர்களாக எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் தர்மத்தை தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த தர்மம் என்பது என்ன? எல்லா மனிதர்களுக்கும் தெரிகிறது. தர்மம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளத்திலே உறைந்து கிடக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதன் தனக்கு என்ன செய்ய வேண்டும், பிறர் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, நினைக்கிறார்களோ, அதை பிறருக்கு செய்வதுதான் தர்மம். பிற மனிதர்கள் தனக்கு என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களோ, எண்ணுகிறார்களோ, அதை பிறருக்கு செய்யாமல் இருப்பதுதான் தர்மம். இந்த தர்மம் எல்லா மனிதர்களும் அறிந்த ஒன்றாகவே இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் தெரியும், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, திருடக்கூடாது, களவாடக்கூடாது. இப்படி மனித வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் தர்மத்திற்கு புறம்பானது என்கிற தர்மத்தை மனிதர்கள் அறிந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறார்கள்? பிறர் தங்களிடத்திலே அன்பும் கருணையும் காட்ட வேண்டும், பிறர் தங்களுக்கு உதவுகின்றவர்களாக இருக்க வேண்டும், பிறர் தங்களுக்கு துணை நிற்கின்றவர்களாக இருக்க வேண்டும், பிறர் தங்களுக்கு நலம் பயக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் நினைக்கிறார்கள், எண்ணுகிறார்கள், விரும்புகிறார்கள். இதே செயலை பிற மனிதர்களிடத்திலே நீங்கள் செலுத்துவதுதான், செய்வதுதான் தர்மம். பிறரிடத்திலே அன்பு செலுத்துவதும், பிறரிடத்திலே கருணை காட்டுவதும், பிறரிடத்திலே நேசமாக இருப்பதும், உறவாக இருப்பதும், உதவிகரமாக இருப்பதும் தான் தர்மம். அதே போல பிறர் நமக்கு என்ன செய்யக்கூடாது என்று நாம் எண்ணுகிறோமோ, ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்கிறார்களோ, எண்ணுகிறார்களோ, கருதுகிறார்களோ, அதை பிறருக்கு செய்யாமல் இருப்பதும் தர்மம். பிற மனிதர்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம், பிறர் நம்மை துன்புறுத்தக்கூடாது என்று விரும்புகிறோம், பிறர் நம்முடைய பொருளை அபகரிக்க கூடாது என்று எண்ணுகிறோம், பிறர் நமக்கு தொல்லை தரக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம், பிறர் நமக்கு துயரத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று எண்ணுகிறோம். இந்த செயல்களை எல்லாம் பிற மனிதர்களிடத்திலே நீங்கள் செய்யாமல் இருப்பதுதான் தர்மம். தர்மம் என்பது யுகத்திற்கு மாறுபட்டதாக இருக்கிறது.
காலங்கள் தோறும் அது மாறி வருகிறது. ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு நிலையிலே இருக்கிறது. தர்மத்தினுடைய சூட்சுமத்தை அறிந்து கொள்வது என்பது அது மிகப்பெரிய ஆழ்ந்த ஞானமுடையவர்களுக்கான செயல் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதர்கள் எல்லோருக்குமே தர்மத்தை தெரிந்திருக்கிறது. ஆனால் தெரிந்திருக்கின்ற தர்மத்தை அவர்கள் கடைபிடிப்பதற்குத்தான் மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். தர்மத்தை தெரிந்திருக்கின்ற மனிதன் அந்த தர்மத்தை உணராதவனாக இருக்கிறான். அந்த தர்மத்தினுடைய பேருண்மையை அறியாதவனாக இருக்கிறான். இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கையும் தர்மத்திற்கானதுதான் என்பது இறைநிலையின் செய்தியாக இருக்கிறது. இந்த மண்ணிலே மனித பிறப்பு என்பதே பெரும் புண்ணியத்தினுடைய பெரும்பயனாகத்தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. இந்த மனித வாழ்க்கையிலே இருந்து மனிதன் மீண்டும் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மக்கள், ஏராளமான மக்கள் வழிபாடுகள் செய்கிறார்கள், பிரார்த்தனைகள் செய்கிறார்கள், யாகங்கள் செய்கிறார்கள், யோகங்கள் செய்கிறார்கள், எத்தனையோ பயிற்சிகளை எல்லாம் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதனால் எல்லாம் அவர்கள் கடைத்தேற்றம் பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த முயற்சிகளினால், இந்த பிரார்த்தனைகளினால், வழிபாடுகளினால், யாகங்களினால், யோகங்களினால், பயிற்சிகளினால், மூச்சு பயிற்சிகளினால் எல்லாம் பயனில்லையா என்று கேட்டால் அந்த முயற்சிகளுக்கும் பயிற்சிகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் யாகங்களுக்கும் யோகங்களுக்குமான ஒரு பலன் இருக்கும். ஆனால் அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் இந்த உலகத்தில் தர்மத்தோடு வாழ்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், தர்மத்தோடு வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பேருண்மை என்கிற சிந்தனையை உங்களுக்கு உதயமாக செய்யும் என்று சொன்னால், தர்மத்தோடு வாழ்வதற்கான முயற்சிகளிலே நீங்கள் இறங்குவீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுக்கான ஒரு உன்னதமான நிலையை நோக்கிய பயணத்திற்கு கதவுகள் திறக்கப்படும். இறைநிலையை எய்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த உலகத்தில் எதை செய்தாலும் மனிதன் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கிடைத்தேற்றமே நிச்சயம் கிடையாது. தர்மத்தின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் தர்மத்தை செய்கிற பொழுது நல்வினைகள் உங்களுக்கு நல்ல பாதையை வகுத்து கொடுக்கிறது. தர்மத்தை தவறியவர்களுக்கு, அதர்மத்தை செய்கின்றவர்களுக்கு தீவினைகள் சூழ்ந்து அந்த மனிதனை அது பெரும் அழிவிற்கு அழைத்து சென்று விடுகிறது. இந்த கர்ம வினைகளிலே இருந்து, தர்மத்தினுடைய தண்டனையிலே இருந்து எந்த மனிதனும் தப்புவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை மனிதகுலம் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம்தான் இந்த உலகத்தினுடைய கடவுளாக இருக்கிறது. தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்கள் மட்டுமே கிடைத்தேற்றம் பெற முடியும். மனிதர்கள் இதை அறியாமல் மனிதனே மனிதனை அழித்துக் கொள்ளுகிற, மனிதனே மனிதனை சாகடித்துக் கொள்ளுகிற நிலைமைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருப்பது எவ்வளவு அறிவீனம் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை சாகடிக்கின்ற மனிதனும் சாகத்தான் போகிறான். இன்னொரு மனிதனை அழிக்கின்ற மனிதனும் அழியத்தான் போகிறான். அப்படி இருக்கின்ற பொழுது மனித வாழ்க்கையினுடைய பேருண்மை அது பிறப்பிலே இருந்து இறப்பை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பதே மரணத்தை நோக்கிய பயணம் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிற பொழுது அதை தெரிந்திருக்கின்ற மனிதன், அறிந்திருக்கின்ற மனிதன் தர்மத்தோடு வாழ்வதற்கான முயற்சிகளிலே இறங்காமல் இருப்பதுதான் பேதமைக்கு உரியதாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் தர்மத்தை அறிந்திருக்கிறீர்கள். தர்மம் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
அந்த தர்மத்தினுடைய தரிசனத்தை நீங்கள் பெறுவதன் மூலமாகத்தான் உங்கள் பிறவியினுடைய பெரும் பயனை நீங்கள் நிறைவேற்றுகின்றவர்களாக மாற முடியும். அனைத்து மக்களும் நீங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். தர்மம் உங்களிடத்திலே இருக்கிறது. உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தர்மம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த தர்மத்தை உணர்ந்து கொண்டு தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். தர்மத்தோடு வாழுங்கள். தர்மத்திற்காக வாழுங்கள். உங்களுக்கான ஒரு உன்னதமான இறைநிலை உங்களுக்கு இப்போதே வந்து வாய்ப்பதற்கு காத்திருக்கிறது. அனைவருக்கும் நம்முடைய நல்லாசிகள்.